பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் 3 நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ். ஏன் இப்படி பயந்து சாகறீங்க என்று எரிந்து விழுந்தாள் அவன் மனைவி சத்யா. இல்லை, அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும். இத பாருங்க, மாமியார பார்த்துக்கலாம், அது என் டியூட்டி. ஆனா மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் டூ மச். அவன் ஒன்றும் சொல்லாம மௌனமாக இருந்தான். அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும். சைக்காலஜிக்கலா தயாராகவும் முடியும். கிழவி இப்ப கோவிலுக்கு போயிருக்கா. அதனால இப்பவே போய் உங்க அம்மாவிடம் சொல்றீங்க நீங்க. மனைவியிடம் வழக்கம் போல் தலையசைத்தான் சதீஷ். தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மா முன் சோஃபாவில் உட்கார்ந்தான். புத்தகத்திலிருந்து பார்வை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி. அம்மா, நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன். அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். ஜானகியின் கையில் இருந்த புஸ்தகம் நழுவி கீழே விழுந்தது. அவள் அதிர்ச்சியுடன், என்னடா சொல்ற என்றாள். தர்ம சங்கடத்துடன் தங்கள் அறை கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ். அவள் தைரியமாக பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள். கீழே விழுந்த புஸ்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ். இவ்வளவு வருஷமா பாட்டி நாம பாத்துக்கிட்டாச்சுமா, இனிமேயும் பாத்துக்கிறது கஷ்டம்மா. பாட்டி நல்லாதானே இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு? அவன் பதில் சொல்லவில்லை. தன் கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொண்டு சொன்னாள் ஜானகி. சதீஷ், என் சித்தி, என் அப்பாவோட 2வது மனைவி, குடும்பக்காரின்னு உன்னை பிரசவிக்க பாட்டி எங்க வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா. அதுக்காகத்தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டியம்மா. உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தன்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட வித்தவங்கடா அவங்க. அதுக்காக தான் மாசா மாசம் முதியோர் இல்லத்துல 1500 ரூபாய் கட்ட ஒதுக்கிட்டேனவா. நாம இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏன்டா அங்க சேர்க்கணும்? பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையம்மா, அத்தை கூட இருக்கா இல்லையா? வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டுமே. அவ அவங்களுக்கு ஒரு வேளை சோறு ஒழுங்கா போட மாட்டாடா. அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோம். பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி. பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு? ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க? தங்கள் அறை கதவை பார்த்தான் சதீஷ். உள்ளே போயிருந்தாள் சத்யா. வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான். பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலம்மா. மகனை அருவருப்புடன் பார்த்தாள் ஜானகி. அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது. பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள். சதீஷ், நல்லா யோசிடா, இது சரியில்லடா. நாங்க நல்லா யோசிச்சிட்டோம்மா. மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி. உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேம்மா. ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஜானகி. சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள். சூதுவாது தெரியாத, நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள். ஜானகி நாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை. அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி. அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது. மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள். ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது. அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்து எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள். பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவு உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை. நிராதராக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன. அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள். மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர். சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை. மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள். உனக்கு நானும் பாரமா இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம். சும்மா பாரம் கீரன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க. அப்போ நீங்க என்னை பாரம்னு பார்த்தீங்களா? ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ இன்னும் பேசுற. என் பொண்ணுக்கு 3 பிரசவம் பார்த்தேன். பெத்து வளர்த்த தாயை இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை. விசாலம் வெற்றிலை பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க
சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி. சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது. அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது. மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர். அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போது மெஸ்ஸை அவர்கள் மூடினர். பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர். அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகி சந்திக்கும் போதெல்லாம் கூறினர். சதீஷிற்கு திருமணம் ஆகும் வரை அவர்கள் குடும்பம் சுகமாகவே இருந்தது. அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள். அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் பாட்டி விசாலத்தை பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளில்லை. ஒருமுறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்திய சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி. அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க. இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீயே என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம வேலை வாங்கக்கூடாது. அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தாள் சத்யா. அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை. அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை. தனக்கு பிடிக்காதையெல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தாற் போல சொல்லத் துவங்கினாள். விசாலம் சப்தமாக பேசுவது, வெற்றிலை பாக்கு போடுவது, லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவதெல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின. சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம். ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை. விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன. ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது. இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகிறான். பிடிக்கவில்லை என்று வெற்றி காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. கோவிலிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ். அவள் அறைக்கு வந்தபோது 10 வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள். அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சி தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை. நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம். பின்பு மருமகளிடம் சொன்னாள், பரவாயில்லை, அவன் என்னை நடுத்தெருவில் விட்டுவிடலையே. பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தங்கதானே வைக்கிறான். என்ன பிரச்சனைனா, நான் இத்தனை நாள் உன் நிழலிலே இருந்துட்டேனா ஜானு. உன்னை விட்டு பிரியறதுன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் ஜானகி. அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை. முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால், ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள். மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வந்தாள். ஏண்டி ஜானு, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்ட? நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை. அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேசுகளில் அடுக்கிய ஜானகி கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள். என் துணிமணிகளை எடுத்து வைக்கிறது சரிதான், உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற? உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்தை தனியா இருப்பேன்? சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா என்ன? அதனால நாம 2 பேரும் சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம். என்னடி சொல்ற ஜானு, நீ என் கூட முதியோர் இல்லத்துக்கு வர்றியா? இல்ல அத்தை, நான் முதியோர் இல்லத்துக்கு போக போறதில்ல. நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போறேன். நாம 2 பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கு போக போகிறோம். விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது. பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள், ஜானு, என் ராசாத்தி, வேணாண்டி. எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனம் செஞ்சிடாத. நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி. சீக்கிரமே செத்துடுவேன். என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுத்துடாதடி. நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் 7 ஜென்மத்துக்கும் கால் செருப்பா இருந்தா கூட உன் கடனை தீர்க்க முடியாதுடி அம்மா. மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்திருந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள். உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது அத்தை? எனக்கு இப்போ உழைக்க தெம்பிருக்கு. அதனால தான் என் கூட வச்சிருக்காங்க. ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன். அப்போ எனக்கு முதியோர் இல்லம் தானே போக வேண்டி வரும். அது புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன். அதான் இந்த முடிவு. நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்கு. நான் மெஸ் ஆரம்பிக்க போறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமா
அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அத்தை, நமக்கு பெரிய செலவில்ல. உடுக்க துணி, இருக்க கூரை, வயித்துக்கு சோறு, இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க. மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போறேன். என் கடைசி காலத்துல நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்படுறேன். உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்டுட மாட்டான் ஜானு. அவன் நல்லவண்டி. சுயமா முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அத்தை. தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தாள் விசாலம். அத்தை, எல்லாத்துக்கும் மேல நாம நம்ம வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம். நீங்க சத்தமா பேசலாம், வெத்தலை பாக்கு போடலாம், லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்குல பேசலாம். மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு நிறைய நேரம் அழுதாள் விசாலம். அதன் பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை. மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி. அவன் எரிமலையாக வெடித்தான். அம்மா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்குற வயசா? நான் இங்க மட்டும் சும்மாவா உட்கார்ந்திருக்கேன்? அம்மா, நான் அந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். தங்கள் சூட்கேஸுகளை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி. அது வீணாய் போகாதுடா, அப்படியே வச்சிருக்க சொல்லு. 30 வருஷம் கழிச்சு நீங்க போறப்ப உபயோகமாகும். திடீர்னு இப்படி கிளம்பினா எப்படி? நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யல என்றாள் சத்யா. பதில் பேசவில்லை ஜானகி. அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி. எத்தனை நாட்கள் தான் இழையானது இழையாகவே இருக்கும்? சருகாகும் அல்லவா? சுமந்த போது நம்மை பாரமாக நினைக்காத தெய்வத்தை பாரமாக நினைப்பது எவ்வளவு கொடுமையானது! தாயிடம் பேச்சு திறமையால் தர்க்கம் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவள்தான் உனக்கு பேசவே கற்றுக் கொடுத்தவள். தாயை தவிர்க்க நினைக்கும் படிப்பாளிகள் தாயை இழந்தவர்களிடம் கேட்டுப் பாருங்கள். வாழும் தெய்வம் அது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒரே உயிர் அது. கண்ணீரோடு நம் தாய்களுக்கு சமர்ப்பணம். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.